ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா Asus Vivobook கேமிங் F571GD. அது F571GD என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கத்தி வந்துருச்சு நம்ம கையில். ஓகே, இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் unwrap this. ஓகே, அந்த சைடில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது என்னென்னு தெரியுதா? இட்ஸ் அ பில். அவங்க பொறுப்பே இல்லாமல் தூக்கி சைடில் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம அதை பொறுப்பாக எடுத்து உள்ளே வச்சுக்கணும். நான் இப்போ கீழே வச்சுக்கிறேன். ஓகே ஓகே இந்த பாக்ஸே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. கத்தியாலே ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு வழியா. யப், திஸ் இஸ் அவர் Asus Vivobook கேமிங்கோட இதோட பாக்ஸ், அவுட்லுக் பாக்ஸ் தான். ஆக்சுவலாக இது வந்து தலைகீழ இருக்குது. நம்ம வந்து நார்மலாக தான் ஓப்பன் பண்ணோம், அது தலைகீழ போயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஜூம் பண்ணி காட்டலாம் கொஞ்சம். யப், இதை வந்து எங்கே தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி பாக்ஸ் தலைக்கீழ இருக்குது. உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் வியூவில் இன் சர்ச் ஆஃப் இன்க்ரெடிபிள் ஆசஸோட. யப், ஐ எம் கோயிங் டு ஓப்பன் திஸ். இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் சூட்கேஸ் மாதிரி நல்லா தான் இருக்குது. வியூ தெரியாமல் நான் கீழே டப்னு போட்டேன். யா, இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். தலைக்கீழ ஆக்சுவலாக இருக்குல்ல, ஸோ அதை நான் கவனிக்காமல் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஓகே, திருப்பிட்டு அகைன் ஓப்பன் பண்ணால் இப்போ நம்மளோட லேப்போட ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க. அந்த லேப்பை அப்படியே தூக்கி காட்டலாம். அதுக்கு ஒரு சின்ன கவர் கொடுத்துருக்காங்க, நாட் பேட். ஓகே, அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி சேஃப். அண்ட் யூசர் மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. இது அப்புறமா படிச்சுக்கோங்க நீங்கள். அதில் ஃப்ரண்ட்டில் அவங்க லோகோவும் கொடுத்துருக்காங்க, இன் சர்ச் ஆஃப் இன்க்ரெடிபிள்னு. ஓகே, இதோட பார்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. எப்படி படிக்க மாட்டீங்க தெரியும், அதை மூலையில் வச்சுருங்க. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் கீழே வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு 120 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க Asus. ஆக்சுவலாக அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 hours நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் 4 to 5 hours ப்ரௌசிங்கில் நிற்கும். அண்டு 2 to மேபி மேக்ஸிமம் 2 hours நிற்கும்னு நினைக்கிறேன் கேமிங்கில். ஓகே, ஆக்சுவலி இந்த சார்ஜரோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சைடில் போட்டிருக்காங்க, அதை எடுத்து நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஓகே, மூவ் ஃபார் த லேப்டாப். அங்கே லூஸ் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், அதை கண்டுக்காதீங்க. ஓகே ஓகே ஓப்பன் பண்ணுப்பா. ஓகே, ஆர் கோயிங் டு ஓப்பன் திஸ் லேப்டாப். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னே எப்படின்னு இருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக கீபோர்டில் வந்து எப்பயுமே ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க நியூ லேப்னால. அங்கே வந்து அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் சைடில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேனோ ஏஜ் டிஸ்பிளே, டிஸ்கிரிட் கிராஃபிக்ஸ், டோல் ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்து HDMIயோட ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதோட இதோட மானிட்டர் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டார் பேஸ்டு. இந்த சைடில் வந்து இப்போ இன்டெல் i5 9th Gen அண்டு G4 GTX கொடுத்துருக்காங்க. ஜம்பிங் டு தி வியூ. ஓகே, உங்களுக்கு கீபோர்ட் வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீபோர்ட் நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு சைடு வியூ உங்களுக்கு மானிட்டர் சைஸ் அண்டு எட்ஜ், நேனோ எட்ஜ் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எட்ஜ் பேஸ்டு இது கொஞ்சம் உங்களுக்கு நைட்டில் வியூவிங் ஆங்கிள் நல்லாயிருக்கும். சைடில் போர்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் டுவெல் ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க. லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதில் வர காற்று வந்து மேபி டிஸ்பிளேக்கு வராமே அந்த கீழே இருக்க எட்ஜ் வந்து தடுக்கலாம். ஓகே, இதை வந்து நான் ரிவ்யூவில் சொல்கிறேன், ஜஸ்ட் அன்பாக்சிங். ஓகே, கீழே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ன மாடல் நம்பர் அண்ட் ஆஸ் யூஷுவல் விண்டோஸ் வெரிஃபை லேப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லேப் ஆன் பண்ணியாச்சு. லேப் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கேட்குறது தான் உங்களுக்கு டேட் அண்ட் டைம் கேட்கும். அண்டு சம் ஆஃப் த லாங்குவேஜஸ் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம இந்த லேப்பை பற்றி பார்க்கலாம். இந்த லேப் வந்து நான் வந்து ஒரு 55K அரௌண்ட் வாங்கினேன். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்டு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசிங் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருந்தது நான் பார்க்கும்போது. இப்போ வந்து ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இல்லை. ஆக்சுவலி இதோட லேப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 32GB Optane மெமரி. Optane மெமரினா என்ன? ஆக்சுவலி இன்டெல் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க Optane மெமரின்னு ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு அது ஒரு மெமரி, கம்ப்யூட்டர் மெமரி. அது வந்து உங்களோட பூட்டப் டைம்ஸையும் அண்டு வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் Optane மெமரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த Optane மெமரி வந்து சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ லேப்பும் பர்ஃபார்மன்ஸும் டெஸ்க்டாப் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஈஸி டு யூஸ் அண்ட் ஃபாஸ்ட். இதுதான் அந்த லேப்போட ஸ்பெஷாலிட்டி. ஓகே கைஸ், இதோட வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா i5 9th ஜெனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் 512 SSD ப்ளஸ் 32GB Optane மெமரி. நான் சொன்ன மாதிரி Optane மெமரினா என்னென்னு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. தென் இது வந்து 8GB ரேம் அண்டு GTX 1050 4GB கிராஃபிக் கார்டோடு வருது. இப்போ நீங்கள் வேணும்னாலும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் SSD 512 SSDயோடு வருது. இதை வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஒரு HDD வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒன்று சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக போர்ட்ஸ் கேட்டிங்க. போர்ட்ஸ் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 2.0 USB போர்ட் அண்டு 1 3.0 USB போர்ட் அண்டு 1 3.1 Gen 1 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டைப் சி சார்ஜர் கூட பண்ணிக்கலாம். அண்டு LAN ஆஸ் யூஷுவல் கனெக்ஷன், HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, SD கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க அண்ட் Wi-Fi 6 எனேபிள்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா 2 சைடில் இருக்க போர்ட்ஸ் அண்ட் ஆஸ் யூஷுவல் சார்ஜர் அண்டு ஹெட்ஃபோன் பின் கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய், ஸ்டே டியூன்.